பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல. தடுமாறி கீழே விழுந்ததுனால கால்ல லேசா அடிபட்டிருக்கு. பெயின் குறையறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அவங்க கால்ல தடவறதுக்கு ஆயின்மெண்ட் எழுதி தரேன். 2 நாள் அப்ளை பண்ணுங்க, சரியாயிடும். ஆமா, அவங்க பேர் என்ன சொன்னீங்க? சிவகாமி. இதுல சில டேப்லெட்ஸ் எழுதியிருக்கேன். 2 நாள் சாப்பிடுங்க, சரியாயிடும். கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீங்க என்ன கோவப்பட்டு திட்டினாலும் பரவாயில்ல, இப்ப இத நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். ரொம்ப தேங்க்ஸ் சம்பந்தியம்மா. என்னங்க சிவகாமி, தேங்க்ஸ் சொல்றதுக்கு யாராவது கோவப்படுவாங்களா? அதுவும் சம்மந்தி அம்மான்னு வேற சொல்றீங்க. உங்க மேல எதுக்கு அவங்க கோச்சுக்கு போறாங்க? நாம என்னதான் ஜாக்கிரதையா நடந்து போனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஏற்படுறது சர்வசாதாரணம் தான். அதுக்காக கோவப்படுறதுனாலயோ கவலைப்படுறதுனாலயோ எந்த பிரயோஜனமும் இல்ல. டாக்டர், உங்க ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க. 300 rupees. 300 rupeesா? அவ்வளவு பணம் இப்ப என்கிட்ட இல்ல டாக்டர். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நாளைக்கும் நாளைக்கும் இந்த பக்கம் வரப்போ கொடுத்துட்டு போங்க. இந்தாங்க. என்ன சிவகாமி, உங்க சம்மந்தி அம்மா கிட்ட இருந்து நான் பணம் வாங்கிக்கலாம் இல்லையா? அப்புறம் நீங்க இவங்களை கோச்சுக்க மாட்டீங்களே? ஐயோ, இவங்களையாவது நான் கோச்சுக்கிறதாவது. நீங்க தாராளமா வாங்கிங்க டாக்டர். வரேன் டாக்டர். சரி, உங்க சம்மந்தி அம்மாவை பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க. வரேன் டாக்டர். சரி. ஆட்டோக்கார் இங்க தானே இருந்தாரு, எங்க போனாருன்னே தெரியலையே. எங்க போனீங்க? நான் மருந்து மாத்திரை வாங்க போயிருந்தேன். இந்தாங்கம்மா. சரிப்பா, இவங்களை கொண்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஆட்டோ திருப்பிட்டு வரேன். ஏன் சம்பந்தியம்மா, நீங்க என் கூட வரலையா? என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்து போய்ப்பேன். எதுக்கு நடந்து போனோம்? என் கூட ஆட்டோல வந்து இறங்கிக்கலாமே. இத பாருங்க, நான் ஒன்னும் உறவு கொண்டாடுறதுக்கெல்லாம் வரல. ஏதோ ரோட்ல அடிபட்டு நின்னீங்களேன்னு உதவி செய்யறதுக்காக வந்தேன். இது வேற யாரா இருந்தாலும் இந்த உதவி நான் செஞ்சுதான் இருப்பேன். என் வேலை முடிஞ்சு போச்சு. என் போக்கில் நான் போறேன், உங்க வழியில நீங்க போங்க. வீணா மனசுல கற்பனையெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். இது பாருங்க சம்பந்தியம்மா, நான் வீணா எந்த கற்பனையும் வளர்த்துக்கல. யாருக்கு அடிபட்டாலும் நீங்க உதவி பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது எது வரைக்கும்? அவங்க கையை பிடிச்சி ஆட்டோவில் உட்கார வைக்கிற வரைக்கும் தான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கவலையோடு உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்களே. டாக்டர்கிட்ட என்கிட்ட பணம் இல்லைன்னு நான் சொன்ன உடனே உரிமையோடு உங்க பணத்தை எடுத்து கொடுத்தீங்களே, அதை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆமா, சரிதான். இதெல்லாம் நான் பண்ணிருக்க கூடாதுதான். யாரு எக்கெடு கெட்டு போனா என்னன்னு நான் பாட்டுக்கு பேசாம இருந்திருக்கணும். அப்படி போ மனசு இல்லாம உங்களுக்கு போய் உதவி பண்ண பாருங்க, அது என் தப்பு தான். உங்க கால் செருப்ப கழட்டி எனக்கு புத்தி வர மாதிரி நல்லா அடிங்க. ஏன் சம்பந்தியமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன நீங்க டாக்டர் கிட்ட கடன்காரியா இருக்க கூடாதுன்னு பணம் எடுத்து கொடுத்தனே, அதுக்கு எனக்கு தண்டனை வேண்டாமா? ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லட்டுமா? என்கிட்ட பணம் இருக்கு. ஆனா ஏன் இல்லைன்னு சொன்னேன்னு தெரியுமா? நீங்க எனக்காக பணம் கொடுக்குறீங்களா இல்லையான்னு பார்க்கதா. நீங்க எனக்காக பணம் கொடுத்ததுமே எனக்கு புரிஞ்சு போச்சு, உங்க கோவெல்லாம் வெறும் மேல் பூச்சின்னு. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் எங்களை மனசார மன்னிச்சிடுவீங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு சம்பந்தியம்மா.
அந்த நம்பிக்கையோட உங்களை கூப்பிடுற சம்மந்தியம்மா. தயவு பண்ணி ஆட்டோவில் ஏறுங்க. பேசியாச்சுல்ல, பேசி முடிச்சாச்சுல்ல. உங்க நம்பிக்கை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? அன்னைக்கு ஒரு நாள் நான் நம்பிக்கையோடு சொன்னேனே, அனு வந்துருவா, உயிரோட நிச்சயமா வந்துருவான்னு சொன்னேனே. அதெல்லாம் நீங்க நம்புனீங்களா? தூக்கி தூர போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்கல. நான் இப்ப எதுக்காக உங்க நம்பிக்கையை காப்பாத்தணும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்க கிளம்புங்க. வாங்க உட்காருங்க. ஏம்மா அவங்க இப்படி பேசிட்டு போறாங்க? நீ வண்டி எடுப்பா. என்னம்மா? என்னாச்சுமா? ஏன் மீனாட்சி, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருத்தங்களுக்கு உதவி பண்றப்ப கூட இவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பார்த்துதான் உதவி பண்ணுமா? அப்படிலாம் யாரும் சொல்லுவாங்களாமா? யார் ஆபத்துல இருந்தாலும் உதவி பண்ண வேண்டியதான். இதுல தெரிஞ்சவங்க என்ன தெரியாதவங்க என்ன? அப்படி நினைச்சுதான் அந்த சிவகாமிக்கு உதவி பண்ண போனேன். ஆனா அத வச்சு அவ என்ன பேச்செல்லாம் பேசிட்டா தெரியுமா? சிவகாமியா? யாரம்மா சொல்றீங்க? அவதான் சம்மந்தி அம்மா. அப்படிதான் அவ சொல்லிக்கிட்டு தெரியுறா. பொல்லாத சம்மந்தி. ஓஹோ. அவளுக்கு போய் நான் உதவி பண்ணேன் பாரு. என்ன சொல்லணும் மீனாட்சி, என்ன சொல்லணும்? கோயிலுக்கு போனோமா, சாமியை கும்பிட்டோமான்னு நான் பாட்டுக்கு வந்திருக்க வேண்டியதுதானே. இவ அடிபட்டு கிடந்தா எனக்கு என்ன? பரிதாபப்பட்டு ஆட்டோல ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிக்கிட்டு போனேன். அதுதான் நான் பண்ண தப்பே. அதனாலதான் அவ உறவை சொல்லி உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டா. இவ யாரு மீனாட்சி? இவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பெத்த புள்ளையவே தூக்கி எறிஞ்சவனா. இவளோட எனக்கு என்ன உறவு இருக்கு? சரி விடுங்கம்மா. எதுக்குமா அப்ப கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? இல்ல மீனாட்சி, நடந்ததை நினைக்க நினைக்க எனக்கு ஆத்திரமா வருது. அப்படி என்னதாம்மா நடந்தது? கோயில்ல என்ன பார்த்து அந்த சிவகாமியே என்கிட்ட வந்து பேசினா. அப்பவே நான் நல்லா திட்டி அனுப்பிட்டேன். சம்பந்திமா சம்பந்திமா சம்பந்திமா, இந்த வார்த்தையை கேட்டாலே காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவ எந்திரிச்சு போயிட்டா. அப்புறம் நானும் கோயிலை விட்டு வெளியில வந்தேன். அங்க பார்த்தா என்ன சிவகாமி, உங்க சம்மந்தி அம்மா கிட்ட இருந்து நான் பணம் வாங்கிக்கலாம் இல்லையா? அப்புறம் நீங்க இவங்களை கோச்சுக்க மாட்டீங்களே? நான் அவளை ஆட்டோல ஏத்தி விட்டேன். அவ வந்து நீங்களும் ஆட்டோல ஏறிக்கீங்க, நான் உங்களை வீட்டுல விடுறேன்னு சொன்னா. இல்ல இல்ல, நான் நடந்து போய்க்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாங்கம்மா? என்கிட்ட பணம் இருக்கு, ஆனா ஏன் இல்லைன்னு சொன்னேன்னு தெரியுமா? நீங்க எனக்காக பணம் கொடுக்குறீங்களா இல்லையான்னு பார்க்கதா. அத கேட்டதும் எனக்கு கோவம்னா கோவம். போடி, நீ ஆச்சு உன் ஆட்டோவும் ஆச்சுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நடந்து வந்துட்டேன். இவளுக்கு உதவி பண்ண போனதுனால தானே இந்த உபத்திரமும் வேண்டாத பேச்சும். நான் பாட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே. இனிமே யாருக்குமே மனசு இறங்க கூடாதுன்னு நான் நல்லா முடிவு பண்ணிட்டேன் மீனாட்சி, நல்லா முடிவு பண்ணிட்டேன். சரி, போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரி. வேண்டாததெல்லாம் பேசி பேசி தொண்டை வறண்டதுதான் மிச்சம். ஆண்டவா, இந்தாங்கம்மா. குடு. அப்பாடா. என்ன மீனாட்சி,
நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நீ ஒண்ணுமே சொல்லல. இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு? அந்த சிவகாமி பேசினது தப்பு தானே? என்ன மீனாட்சி? இல்ல, இதுக்கு நான் உண்மையை சொல்லட்டுமா இல்ல பொய்ய சொல்லட்டுமா? என்ன இப்படி கேக்குற? உண்மையதான் சொல்லணும். அப்படின்னா நீங்க முதல்ல எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்கம்மா. என்ன உண்மை? நீங்க சிவகாமி அம்மா மேல காட்டின அக்கறை வெறும் உதவி பண்ணணுங்கிற எண்ணத்துல மட்டும்தானா? என்ன நீயும் அவள மாதிரியே பேசுற? அதை தாண்டி வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? இருக்க முடியுமா? கஷ்டங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே தான்மா வருது. ஆனா தெரியாதவங்களுக்கு வர கஷ்டத்தை நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்ல, வெறும் தகவலா பார்த்துட்டு போயிடுறோம். தெரிஞ்சவங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டா நம்மளால அப்படி போக முடியலம்மா. அதிக வேதனைப்பட்டு துடிச்சு போயிடுறோம். சிவகாமி அம்மாவுக்கு அடிபட்டோன்னா நீங்களும் அப்படிதாம்மா துடிச்சு போயிருக்கீங்க. நீ ஒருத்தி, நீ அவள மாதிரியே கண்டபடி உளறிக்கிட்டு இருக்கிய. வளரலாமா? உண்மையை தான் சொல்றேன். அது உண்மைங்கிறதுனால உங்களுக்கு கசக்குது. ஏன்னா அது இத்தனை வருஷமா உங்க மனசுல பொத்தி வச்சிருந்த உண்மை இல்ல. அதான். போதும், நிறுத்தி மீனாட்சி. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல இது வெளிப்படும் நீங்க நினைக்கவே இல்லைல்ல? உன்னை நிறுத்துன்னு சொன்ன. அதான் சிவகாமி அம்மா கரெக்டா கண்டுபிடிச்ச உடனே உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. ஆமா, பொல்லாத உண்மை. நீயும் அந்த சிவகாமியும் தான் கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதோ உளறிக்கிட்டு இருக்கீங்க. என் மனசுல நீங்க நினைக்கிற மாதிரி எந்த உண்மையும் கிடையாது. யாரோடையும் ஒட்டும் உறவும் வச்சுக்கணும்னு நான் துளி கூட ஆசைப்பட்டதே கிடையாது. சாதாரணமா நான் பண்ண உதவிய பூத கண்ணாடிய வச்சு பார்த்து பெருசா ஆக்கிட்டீங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் முடிவா சொல்றேன் மீனாட்சி. நீ என்ன வரட்டு பிடிவாதக்காரி, முரட்டு வீம்புக்காரின்னு நினைச்சா கூட பரவாயில்ல. சில விஷயங்களை மன்னிக்கவோ மறக்கவோ கூடாது. அப்படி மன்னிச்சு மறந்துட்டா நாம மனுஷ ஜென்மமே கிடையாது. இது எல்லாத்தையும் நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. மன்னிச்சு மறந்தாதாம்மா மனுஷ ஜென்மம். இதை நீங்களே ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. பார்த்து மெதுவா. அந்த கூடைய கொஞ்சம் எடுத்து நான் கொடுப்பா. எடுத்து வரேன். வாங்கம்மா. பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஒண்ணும் இல்லப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த ஆட்டோக்கார் தெரியாம பாட்டி? இடிச்சிட்டாரு. சாரி சார், ஒரு பைக்காரன் எதிர்க்கு வந்துட்டான். அவன் மேல இடிக்காம இருக்க, லெஃப்ட் திரும்பினேன், அம்மா மேல இடிச்சிட்டேன். ஏங்க பார்த்து வர மாட்டீங்களா? ஐயோ, அவரை ஒன்றும் சொல்லாதம்மா. அவர் தான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்பெல்லாம் இடிச்சுட்டு ரொம்ப எஸ்கேப் வலிக்குதா ஆகிறவங்க தான் பாட்டி? இருக்காங்க. ஆனா நீங்க தப்பா ஒன்று வந்து எங்க பாட்டிக்கு உதவி பண்ணிருக்கீங்க. சரிங்க சார், நான் கிளம்புறேன். பாட்டி. இருப்பா கார்த்திக், இவர் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்காரு. காசு எவ்வளவுன்னு கேட்டு கொடுத்துருப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, உடம்பு ஐயோ பாத்துங்க. இருப்பா, நீ ஆட்டோ ஓட்டினதான உன் குடும்பமே நடக்கும். எவ்வளவுன்னு சொல்லு. 750 ரூபாமா. கார்த்திக், 1000 ரூபாய கொடுத்துருப்பா. சரி பாட்டி. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. வரேங்க சார், வரேம்மா. வாப்பா. பிரியா, மாத்திரை போடணும். கொஞ்சம் காஃபியும் தண்ணி எடுத்துட்டு வரியா? கொண்டு வரேன் பாட்டி. எல்லாம் நான் செஞ்ச பாவண்டா. அன்னைக்கு மாடிப்படியிலேருந்து நான் கீழே விழுந்துட்டேன்னு பல்லவி கிட்ட போய் சொன்னேன். அது இப்ப நிஜமாவே ஆயிடுச்சு பாத்தியாடா. பாட்டி விடுங்க பாட்டி. நம்ம எதுக்காக போய் சொன்னோம்? அணுவண்டிக்கு ஆபரேஷன் நடக்கும்போது அப்பா அங்க இருக்கணுங்கிறதுக்காக. இதுல ஒன்றும் தப்பு இல்ல பாட்டி. இதுக்கு வருத்தப்படாதீங்க பாட்டி. பல்லவியோட நல்லதுக்காக தான் மாப்பிள்ளைக்கு நடந்த முதல் கல்யாணத்தை அவகிட்ட இருந்து நாங்க மறைச்சோம். இதை அவ புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. பாட்டி, வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. நீ சொல்றது கரெக்டு தாமா. கார்த்திக், அந்த டேப்லெட் மேலே இருக்கு பாரு. இதோ பாட்டி. அதான். இந்தா.
பரவாயில்ல பிரியா, காஃபி ரொம்ப நல்லா போட்டிருக்க. தேங்க்ஸ் பாட்டி. அம்மா இப்பெல்லாம் கோவத்துல சமைக்கிறதே இல்ல. காஃபி கேட்கவும் பயமா இருக்கு. அதான் வேணுங்கிற போது நானே போட்டு பழகிக்கிட்டேன். அப்பா அம்மா சமைக்கலான்னு பரவாயில்ல, எல்லா சமையலும் நீயே பாத்துப்ப. பாருங்க பாட்டி, இவனே போட்டு கொடுத்துருவான் போல இருக்கு. நீ மட்டும் காஃபி கேட்டு பாரு, சர்க்கரைக்கு பதிலா உப்பு தான். என்னது, உப்பா போடுவ? ஆ பாருங்க பாட்டி. ஏண்டி, உன் அண்ணன் அடிச்சு உனக்கு வலிக்குதா? நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி, நல்லாவே நடிக்கிற பிரியா.